வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் என்டிபிசியில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி 80 வேகன்சி வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் ஹைலைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் கிட்ட கொடுக்குறாங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற ஜாப்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு 50 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஜுவேட் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அக்கௌண்டன்ட்டு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தால் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க நண்பா. இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 71,000 சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஹச்ஆர்ஏ இருக்குது சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டி அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவம் உங்கள் குழந்தைகளுக்கு 2 குழந்தைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா மருத்துவ செலவு எல்லாமே பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸிக்யூட்டிவ் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 போஸ்ட்டையும் கொடுக்குறாங்க நண்பா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ கிராஜுவேட் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 90,000 சம்பளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சேம் இது தான் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஹச்ஆர்ஏ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 சில்ட்ரன்ஸுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸிக்யூட்டிவ் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு 10 போஸ்ட்டையும் கொடுத்துருவாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 80 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா 1,25,000 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹச்ஆர்ஏ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி உங்களுக்கு 2 சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஃப்ரீயாக பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 இயர்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 80 வேகன்சி நண்பா. இதுக்கான ரிசர்வேஷன் கேட்டகரி எல்லாமே கொடுத்துருக்காங்க நண்பா. நேம் ஆஃப் த போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே செக் பண்ணிக்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ண மார்க் ஷீட்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு கேட்குறாங்க. ஆதார் கார்டு, பேங்க் கார்டு இந்த மாதிரி சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க நண்பா. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நண்பா. என்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் நண்பா. நீங்கள் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு மேட்டுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலான்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அடுத்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு உங்களுடைய ஃபோட்டோ இதில் இந்த மாதிரி கேட்க இது எல்லாமே கொடுத்துங்க நண்பா. கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எல்லாமே சப்மிட் பண்ணுங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. இதில் ஜென்ரல் கேட்டகரி எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 சொல்லியிருக்காங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு SC ST ஃபீமேல் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் 300 பே பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கு நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணிட்டீங்களா ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்களா ரீஃபண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பே பண்ணுங்கள். நெட்வொர்க் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துறேன். இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 5/3/2025 ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 19/3/2025 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போய் அப்ளை பண்ணுங்க நண்பா. ஏன்னா அந்த ஜாப் மிஸ் பண்ணிடாதீங்க. சேலரி பெனிஃபிட்டு எல்லாமே அலவன்ஸ் எல்லாமே இருக்குது நண்பா. ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பல ஜாப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நண்பா. எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்மில் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடும் நண்பா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ படிச்சுட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு நல்லா எலிஜிபிள் நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்று ரிப்ளை பண்ணுறேன் நண்பா. லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.